பகுதி 6. ஹரிஷ் அவளோட பேச்சில் இருந்த சோகத்தை பார்த்தான். உடனே பேச்சை மாற்றுறதுக்காக, "ஏங்க, நீங்கள் இது வரைக்கும் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டான். உடனே காயத்ரிக்கு என்ன ரியாக்ட் பண்ணணுன்னே தெரியல. இந்த கேள்வியை அவள் எதிர்பார்க்கவும் இல்லை. உடனே அதை சமாளிக்க, "நானா? காதலா? சரி, இந்த கேள்விக்கு நான் உண்மையை சொல்லவா இல்லை பொய் சொல்லவா?" அப்படின்னு அவனை பார்த்து கேட்டான். அதுக்கு அவன், "நீங்கள் உண்மையே சொல்லுங்கள்." உடனே அவள், "என்னோட அம்மா அப்பாவோட காதல் வாழ்க்கையை பார்த்ததுனால என்னவோ தெரியல, எனக்கு காதல் மேலே அவ்வளோ விருப்பம் எல்லாம் இல்லை. என்னோட அம்மாவும் அப்பாவும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. இப்போ பாருங்க, 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. அப்புறம் என்னையும் அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் எனக்கு காதல்னா ஒரு வெறுப்பு. அது சரியா தவறான்னு கூட எனக்கு தெரியாது. எந்த ஆணையும் நான் நம்பவும் மாட்டேன். காதல்னா என்ன முதல்ல? காதல்னா ஒருவர் மதித்து நடக்கணும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கணும், 2 பேருக்குள்ளாடி நல்ல புரிதல் இருக்கணும். என்ன கேட்டால் காதல்னா இதுதான். ஆனால் எத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்க இந்த உலகத்தில்? இப்போ எல்லாம் காமத்தை தான் காதல்னு சொல்கிறாங்க. காதலுங்க பேரையே குச்சப்படுத்துகிறாங்க. அதை தான் காதலில் வெட்கமே இல்லாமல் சொல்லிட்டு திரியிறாங்க. இதையெல்லாம் பற்றி நினைக்கும்போது எனக்கு காதல் மேலே நல்ல அபிப்பிராயமே இல்லை, நம்பிக்கையே போச்சு. இப்போ எல்லாம் காதலில் சுயநலம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வருத்தமாக சொன்னான். நான் இப்படி சொல்கிறனால எனக்கு காதலில் வெறுப்பு ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறது தப்பான்னு கூட தெரியலை எனக்கு. ஆனால் உண்மை இதுதான் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் கேட்டுட்டு எந்த ஒரு மறுப்பும் அவன் சொல்லவே இல்லை. அப்படியே காயத்ரி சொல்கிறத கேட்டுகிட்டே இருந்தான். உடனே அவன் மனசில், அவள் சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதானே. காதலில் இப்போ எல்லாம் சுயநலம் தான் இருக்குது. காதலில் காமம் இருக்கலாம், ஆனால் காமத்தில் காதல் இல்லாதான் கசப்பான உண்மை. உடனே அவள், காதல்லாம் ஏனோ தெரியல, ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கு அவன், "ஏங்க, நான் உங்கள் கதையை கேட்டேன், நீங்கள் காதலை பற்றி விளக்கம் சொல்கிறீங்க. நான் உங்கள் காதல் கதையை பற்றி கேட்டேன்." உடனே அவள், சொல்கிறேன். என்னோட காதல் கதை நான் ஸ்கூல் படிக்கும்போது தான் நடந்துச்சு. அப்போ நான் 12th படிச்சுட்டு இருந்தேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணான். நானும் அக்செப்ட் பண்ணேன். ஏன்னா அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப நல்ல பையன். ஆனால் மேரேஜ் பண்ணதான் அவன் கடைசியில் முடியாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா நான் ஹாஸ்டலில் படித்ததான் ரீசன். அவனுக்கு இல்லை, அவங்க அம்மாவுக்கு. உடனே ஹரிஷ், "என்ன சொல்கிறீங்க? ஹாஸ்டலில் படித்ததுனால பிடிக்கலையா?" "அப்படி இல்லை, ஹாஸ்டலில் படிக்கிறவங்க ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்களாம். அதுவும் இல்லாமல் ஜாதி பிரச்சனையும் இருந்துச்சு. இதனால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னங்க குறைச்சல்? நான் என்ன பிறக்கும்போது அனாதையாவா பிறந்தேன்? இல்லை, என்னை அனாதையாக ஹாஸ்டலில் விட்டுட்டு போனாங்களே, அது ஏன் தப்பா? ஹாஸ்டலில் இருக்கிறவங்க எல்லாம் ஒழுக்கம் இல்லாதவங்களா, இல்லை வெளியே இருக்கிறவங்க மட்டும் நல்லவங்களா?" இப்படி எனக்குள்ளாடி நிறைய கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே, "சரி, என்னோட காதல் கதையை விடுங்க, உங்கள் காதல் கதையை சொல்லுங்களேன்" அப்படின்னு சொன்னான். அவளுடைய எல்லா வருத்தங்களையும் மறைச்சிக்கிட்டு. அதுக்கு அவன், சொல்லணுமா?" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான். அவளும், சொல்லுங்களேன் ப்ளீஸ்" அப்படின்னு குழந்தைத்தனமாக கேட்டான். இனி வர பகுதியில் என்ன நடக்க போகுது? ஹரிஷ் அவனோட காதல் கதையை சொல்வானா? தொடர்ந்து கேளுங்கள். அடுத்தடுத்து வரும் பகுதிகளில் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.